வணக்கம். எங்கோ நடக்கிற உலகளாவிய அரசியல் மோதல்கள் எப்படி உங்க வீட்டு பட்ஜெட்டையும் உங்களோட அன்றாட பயணத்தையும் ஏன் நம்ம ஊரு கல்யாண கலாச்சாரத்தை கூட நேரடியாக பாதிக்க போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீசென்ட்டா ஆனா டீப்பா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். சமீபத்துல பிரதமர் மோடி நம்மகிட்ட ஒரு அசாதாரணமான கோரிக்கைய வச்சாரு. கொஞ்ச நாளைக்கு தங்கம் வாங்குறத நிறுத்துங்க, வெளிநாட்டுல போய் கல்யாணம் பண்றத ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே இது ஏதோ கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அட்வைஸ்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. உண்மையிலே இது நமக்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதார எச்சரிக்கை. அவர் என்ன சொன்னாருன்னா, நமது அந்நிய செலவாணி கையிருப்ப பாதுகாக்கிறதுக்கும் உலக அளவுல நம்ம பொருளாதார பலத்தை காட்டுறதுக்கான ஒரு எச்சரிக்கைன்னு சொன்னாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன தெரியுமா? மேற்கு ஆசியாவில கொழுந்து விட்டு எரியிற அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர். இந்த போரால் வரப்போற மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிய சமாளிக்கத்தான் இப்படி ஒரு ஐடியாவையும் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 17.88 மில்லியன் பேரல்ஸ். இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. தினமும் உலக அளவுல ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஆபத்தான குறுகிய கடல் வழியா கடந்து போற கச்சா எண்ணெயோட அளவு இது. அவ்ளோ எண்ணெய் தினமும் அந்த பாதையில போகுது. அந்த ஆபத்தான கடல் பாதைக்கு பேர்தான் ஹோர்மஸ் ஜலசந்தி. ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில இருக்கிற வெறும் 21 மைல் அகலம் மட்டுமே உள்ள ரொம்ப குறுகலான நீர்வழிப்பாதை இது. ஆனா உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் இந்த வழியாதான் போகுது. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு சின்ன போர் நடந்தாலோ இல்ல ஒரு சின்ன பிளாக் ஏற்பட்டாலும் போதும், உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை சும்மா ராக்கெட் மாதிரி எகிரிடும். சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா? இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 90% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. நம்மகிட்ட போதுமான எண்ணெய் கிணறுகள் இல்ல. அதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு சின்ன சலசலப்பு வந்தா கூட போதும், அது நேரா நம்ம பொருளாதாரத்தை ஆட்டம் காண வச்சிடும். கச்சா எண்ணெய் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், போர்க்காலங்கள்ல நடக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துல எங்க போர் நடந்தாலும் முதலீட்டாளர்கள் பதட்டமாயிடுவாங்க. உடனே அவங்க தேடி போற ஒரே பாதுகாப்பான உலோகம் நம்ம தங்கம்தான். வேற எங்கும் முதலீடு செய்ய தைரியம் இல்லாம எல்லாரும் ஒட்டுமொத்தமா தங்கத்தை வாங்குறப்போ என்னாகும்? உலக அளவுல தங்கத்தோட விலை தாறுமாறா செயற்கையா அதிகரிக்க தொடங்கிடும். இந்த நிலைமையத்தான் பொருளாதாரத்துல லீக்கிங் பக்கெட், அதாவது கசியும் வாழி பொருளாதாரம்னு சொல்றோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி, இன்னொரு பக்கம் எகிரி போயிட்டு இருக்கிற தங்கம் இறக்குமதி செலவு. இது பத்தாதுன்னு நம்ம ஆளுங்களோட ஆடம்பரமான வெளிநாட்டு பயணங்கள், டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் வேற. நமக்கிட்ட பெரிய தங்க சுரங்கங்களும் இல்ல, எண்ணெய்க்கும் மத்த நாடுகள தான் நம்பியிருக்கோம். இதனால நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அமெரிக்கன் டாலர்கள் ஓட்டவாளியில தண்ணி ஊத்துனா எப்படி கசியுமோ அப்படி நம்ம நாட்டை விட்டு வெள்ளமா வெளியேறிட்டு இருக்கு. இது நேர போய் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ங்கிற மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஏற்றுமதியை விட நாம டாலர்ல செலவு பண்ற இறக்குமதி செலவு பல மடங்கு அதிகமாகும் போது ஏற்படுற பொருளாதார இடைவெளி தான் இது. கனரா பேங்க் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை ஒரு 11.16% அதிகரிச்சா கூட இந்தியாவோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.33% அதிகரிக்கிற அபாயம் இருக்கு. இது கேட்க கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும். ஆனா நம்மகிட்ட ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. நம்மகிட்ட இப்போ $700 பில்லியன் அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்கு. அதாவது அடுத்த 12 மாசத்துக்கு தேவையான இறக்குமதியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ராங்கான டாலர் கையிருப்பு இருக்கு. இருந்தாலும் நம்மகிட்ட தான் பணம் இருக்கேன்னு நம்ம அசால்ட்டா இருந்துட முடியாது. ஏன்னா இப்படி வேகமா டாலர்கள் வெளியேறது எப்பவுமே ஒரு நாட்டு பொருளாதாரத்துக்கு பெரிய ஆபத்து தான். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த விலையுயர்ந்த எண்ணெயையும் தங்கத்தையும் வாங்க நம்ம அதிக டாலர்களை தேடி போகும்போது சந்தையில டாலருக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுது. அதோட விளைவு என்ன ஆகும்? இயற்கையாகவே டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். இதுதான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அடிப்படை பொருளாதாரம். இந்த சார்ட்ட பாருங்க. கச்சா எண்ணெயை நம்ம அதிகமா சார்ந்திருக்கிறதாலையும் அந்நிய முதலீடுகள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறதாலையும் முக்கிய ஆசிய நாணயங்களுக்கு நடுவுல நம்ம இந்திய ரூபாய் தான் சமீப காலமா ரொம்ப அதிகமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த வார்த்தைய நீங்க நியூஸ்ல அடிக்கடி கேட்டிருக்கலாம். இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம், அதாவது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுவாங்க. நம்ம உள்நாட்டு நாணயத்தோட மதிப்பு குறையும் போது என்ன மாதிரியான வெளிநாட்டு பொருட்களை வாங்குறதுக்கு பல மடங்கு அதிக செலவாகும். இது நேரா உள்ளூர் கடைகள்ல விக்கிற பொருட்களோட விலையை உயர்த்தி சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கைய ரொம்ப கடுமையா பாதிக்கும்.
இது சும்மா வார்த்தையில சொல்லலங்க. கனரா வங்கியோட தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கச்சா எண்ணெய் விலையில வெறும் 11% உயர்வு ஏற்பட்டா கூட ஒட்டுமொத்த நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் 0.5%க்கும் மேலாக, கரெக்டா சொல்லணும்னா 0.55% அதிகரிக்கும்னு கணக்கிட்டு சொல்றாங்க. இதோட சங்கிலி தொடர் விளைவுகள் என்னென்னு தெரியுமா? பெட்ரோல் டீசல் விலை உயரும். அதனால வண்டி வாடகை, லாஜிஸ்டிக் செலவுகள் ஏகுரும். உற்பத்தி பண்ற கம்பெனிகளோட லாபம் குறையும். இன்னொரு பக்கம் விவசாய உரங்களோட விலையும் தாறுமாறா ஏறும். இதெல்லாம் பார்த்தாதுன்னு கிராமப்புற வீடுகள்ல பயன்படுத்துற சமையல் எரிவாயுவோட விலையும் கணிசமா கூடும். எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். ஒரு சாமானியனோட பாக்கெட்ல இது எப்படி ஓட்டைய போடுதுன்னு இப்ப பாத்தீங்களா? இதுதான் அந்த கொடூரமான சுழற்சி. அதாவது ஒரு விஷியஸ் சைக்கிள். விலை உயர்ந்த எண்ணெய் நம்ம ரூபாய பலவீனப்படுத்துது. அந்த பலவீனமான ரூபாய் அடுத்த பேரல் எண்ணெய வாங்குறத இன்னும் விலை உயர்ந்துதான் மாத்துது. இது ஒரு முடிவே இல்லாத வலை மாதிரி நம்மள சுத்தி சுத்தி வந்து சிக்க வைக்குது. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த பொருளாதார சுழற்சிய நாம எப்படித்தான் உடைக்கிறது? இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க வெறும் அரசாங்க கொள்கைகள் மட்டுமே பத்தாதுங்க. ஒவ்வொரு குடிமகனோட செயலும் ஈடுபாடும் இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஆக இந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் நம்ம கிட்ட சில குறிப்பிட்ட நடத்தை மாற்றங்களை எதிர்பார்க்கறாங்க. 1, கொஞ்ச நாளைக்கு தங்கம் வாங்குறத தள்ளி போடுங்க. 2, ஆடம்பரமான வெளிநாட்டு பயணங்கள், டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. 3, முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்தே வேலை செய்யறது. அப்புறம் ஆபீஸ்க்கு ஒரே கார்ல 4 பேர் போற கார் பூலிங் மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஏதோ சாதாரண அட்வைஸ் கிடையாது. உலகளாவிய பொருளாதார நிலையற்ற தன்மைக்கு எதிரா நாம எடுக்கிற தேசிய பாதுகாப்பு உத்திகள். மில்லியன் கணக்கான மக்களோட இந்த சின்ன சின்ன நடத்தை மாற்றங்கள் எல்லாம் ஒன்னு சேரும்போது அது நமது அந்நிய செலவணிய பாதுகாக்கிற ஒரு பெரிய கேடயமா மாறும். இது 100க்கு 100 உண்மைங்க. தேவையில்லாத பயண நேரத்தை குறைக்கிறது, தங்கம் வாங்கறத கொஞ்ச நாள் தள்ளி போடுறது மூலமா நம்ம இறக்குமதி பில்லு நேரடியா குறையும். அது நம்ம ரூபாயோட மதிப்பு மேலும் வீழ்ச்சியடையாம காப்பாற்றும். இது ஒரு தனியாளோட போராட்டம் இல்ல, நம்ம எல்லாரோட ஒரு மாபெரும் கூட்டு முயற்சி. அதனால ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எரிபொருளை சேமிக்கிறது அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அது எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கும் நம்ம ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை தற்காத்துக்கிறதுக்குமான ஒரு விஷயம். வாகன புகையை குறைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா உலகளாவிய பணவீக்க நெருக்கடியிலிருந்து நம்ம பாக்கெட்டுகளை காப்பாத்துறது தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. நாம இப்போ உஷாரா இல்லனா வரப்போற விலைவாசி உயர்வு சாதாரண மக்களை ரொம்ப கடுமையா பாதிக்கும். இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறேன். இவ்ளோ பெரிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்க உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நீங்க என்ன சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நீங்க செய்யற அந்த சின்ன மாற்றம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்.